வேண்டுங்கள் நடக்கும் வேண்டியபடியே ஆம் ததாஸ்து 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 என்று ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வீக நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம். தை அமாவாசை வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அற்புதமான தை அமாவாசை நிறைவில் வரக்கூடிய சூட்சமமான சோடசக்கலையின் நேரம். வழிபட வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு பண முன்னேற்றம் கிடைக்காமல் இருக்குன்னா அந்த பண முன்னேற்றத்திற்கான ஒரு சூட்சமமான பரிகாரத்தோட சோடசக்கலையை பதிவு செய்கிறேன். முழுமையாய் பார்த்து பதிவு செய்கிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சோடசக்கலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் தரட்டும் பெருகட்டும். அனைவருக்கும் தை திங்கள் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை மாதம் பிறந்து முதல் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையான வழிபட்டாவே வளமும் நலமும் பெருகும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதே நாள் திருவோண நட்சத்திரம், அதே நாளில் அற்புதமான சோடசக்கலை முகூர்த்த நேரம் வருது. அதாவது அமாவாசை சரியாக ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20க்கு தொடங்கி அடுத்த நாளான திங்கட்கிழமை அதிகாலை 2:31க்கு முடியுது. சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போது என்றால் திங்கட்கிழமை 1:30லிருந்து 3:30க்குள்ளே வருது. திங்கட்கிழமை ஜனவரி 19 1:30லிருந்து 3:30க்குள்ளே வருது. சரியாக அன்றைய தினம்தான் திருவோணம். அற்புதமான மேல்நோக்கு நாள். அன்றைய தினத்தில் தான் அபஜித் நட்சத்திர நாளும் வருது. அபஜித் நட்சத்திரத்துக்கு அடுத்த பதிவு அனுப்புகிறேன். இது சோடசக்கலை. ஒரே ஒரு வேண்டுதலை அழகாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. எனக்கு 1 கோடி வேண்டும், நன்றி அப்படின்னு உங்களுக்கு 1 லட்சம் ஒரு 10 கோடி உங்களுக்கு இப்போ உண்மையாக ஒரு தொகை வரணுங்க. வர மாதிரி இருக்குது ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது. அப்படிங்கிற ஒரு தொகையை ஒரு பேப்பரில் எழுதி அதில் நல்லா மஞ்சள் தேய்ச்சி அதை நல்லா மடித்து அது மேலே கொஞ்சோண்டு புணுகு தடவி அதை வச்சு அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றிக்குங்க. அந்த தீபத்திற்கு முன்னாடி தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை 106 முறை ஜபம் செய்யுங்கள். எப்போ? அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜபம் செஞ்சுட்டு அதற்கு அப்புறம் அந்த பேப்பரை அதே தீபத்தில் எரிச்சிடுங்க. அதற்கப்புறம் கை நிறையா பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு கிழக்கு திசையில் தூவி விடுங்க. அமாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த சூட்சமமான இஷ்டகால சோடசக்கலை நேரத்தில் இந்த வழிபாடில் செஞ்சால் அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நடக்கும். சத்தியமாக நிச்சயமாக நடக்கும். நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன், நீங்களும் உங்களுக்காக பிரார்த்தியுங்க. இதையை மிஸ் பண்ணாமல் அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த பிரபஞ்ச பேராற்றல் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். தை பிறந்தா வழி பிறக்கும். அந்த வழி பிறக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தை வேண்டக்கூடிய இந்த ததாஸ்து நேரத்தை அனைவரும் பயன்படுத்தி வளமும் நலமும் பெறுங்கள். வாழ்க. ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை முன்னிட்டு நம்மளோட குபேர வேடத்தில் சிறப்பு. குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய குபேரருக்கு சுத்த சந்தன காப்பு, அதோடு சேர்ந்து சைவ படைகள் பூஜை செய்கிறோம். அதில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க. சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹம்சா திஷ்டி ரட்சையை 3 நம்பர் பிரசாதமாகும். அதோடைய சேர்ந்து சுத்த சந்தனத்தையும் உங்கள் இல்லத்திற்கே அனுப்புகிறோம். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஜனவரி 24 முதல் 28 மலேசியா வர இருக்கின்றேன். மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை வளப்படுத்த பயிற்சி வகுப்புகள், தனிநபர் ஆலோசனைகள், பூஜைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வரும் ஜனவரி முடிந்து பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு லட்சுமி ஹைரிவர் பூஜை. வியாபாரத்தில், படிப்பில், விற்பனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும் வெற்றி பெற லட்சுமி ஹைரிவர் பூஜையும் அதோடு தொடர்ந்து வேல்தந்திரா சத்யநாராயண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கலந்து கொள்ளுங்கள். அந்த அற்புதமான பூஜையில் தமிழ் பஞ்சாங்க டைரியை பிரசாதமாக அனைவருக்கும் தர இருக்கின்றோம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 8 சென்னை மக்களே அனைவரும் வாருங்க. நம்ம பணவளக்கலை ஆல்ரெடி கலந்திருந்தாலும் சரி, புதுசாக இருக்கிறவங்களும் சென்னை பணவளக்கலைக்கு வாங்க. ஜனவரி 8 2026 நீங்கள் செல்வ செழிப்பாக வாழக்கூடிய பல அற்புத ரகசியங்களை ஒரு நாள் பயிற்சியாக கொடுக்குறோம். மணி அடிக்குது. நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கணும். தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 8 சென்னையில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.